السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. نحمده ونستعينه ونستغفره. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் அல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளால் நம் மீது கடமையாக ஆக்கப்பட்டிருக்கின்ற ஜும்மாவுடைய தொழுகைக்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழுமி இருக்கின்றோம். இந்த வார ஜும்மாவுடைய தலைப்பாக வேண்டாம் பிரமத கலாச்சாரம் என்கின்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனித்துவமான பழக்க வழக்கங்களை, நடைமுறைகளை, கலாச்சாரங்களை முஸ்லிம்களுக்கு மார்க்கமாக அருளி இருக்கின்றான். இவற்றை பின்பற்ற வேண்டிய முஸ்லிம்கள் இவற்றை விட்டுவிட்டு இணை வைப்பவர்களுடைய கலாச்சாரங்களிலே மோகம் கொண்டு விழுந்து கிடக்கக்கூடிய காட்சிகளை நாம கண்கூடாக பார்க்கின்றோம். திருமறை குர்ஆனிலும் ஹதீஸ்களிலும் இதை பற்றி ஏராளமான எச்சரிக்கைகள் இடம்பெற்றிருக்கின்றன. இன்றைக்கு இஸ்லாத்துடைய எதிரிகளுடைய கலாச்சாரங்களை நாம் மார்க்கமாக பின்பற்றக்கூடிய ஒரு நிலை இருப்பதோடு, இன்னொரு நிலை என்றால் அது மார்க்கத்தில் தடை இல்லை என்று சொல்லி அதை பின்பற்ற வைப்பது. இது போன்ற காரியங்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இருப்பதை பார்க்கிறோம். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், பிறந்த நாள் விழாக்கள், பிறந்த நாள் கொண்டாட்டங்கள், அது மாதிரி திருமண நாள் கொண்டாட்டம், அப்புறம் அடுத்ததோடு காப்பி அடிக்கப்பட்ட இதுதான் அதெல்லாம். அது போல ஒரு பெண் குழந்தை பருவ வயதை அடைந்து விட்டது என்று சொன்னால் அதன் பெயரால் நடத்தப்படுகின்ற சடங்குகள், சம்பிரதாயங்கள் இவை அனைத்துமே காப்பி அடிக்கப்பட்ட கலாச்சாரங்கள் தான். அதுபோல மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இன்னொரு சந்தேகம் என்னவென்றால், சாதாரணமாக யாராவது ஒரு ஃபேண்ட் அணிந்து விட்டால் கூட இது பிரமத கலாச்சாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது. அப்ப மார்க்கம் இதை பற்றி நமக்கு என்ன வழிகாட்டுகிறது, என்ன சொல்லுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான், இத்தபியுமா உன்சில இலைக்கும் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனிடமிருந்து உங்களுக்கு இறக்கி அருளப்பட்டவற்றையே நீங்கள் பின்பற்றுங்கள். அல்லாஹ்விடமிருந்து இறக்கி அருளப்பட்ட கொள்கைகள், கோட்பாடுகள், வணக்க வழிபாடுகள், பழக்க வழக்கங்கள், பண்பாடுகள், கலாச்சாரங்கள் எல்லாமே இஸ்லாத்துல இருக்கு. எதுவும் குறையே கிடையாது. அதை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிக்கும் முன்போது அவுளியா, இதை விட்டுட்டு இன்னொரு பக்கம் நீங்க போயிடாதீங்க. இன்னொருவரை பொறுப்பாளராக நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள். கலீலம்மா ததக்கரும், இதை பற்றி எவ்வளவு சொன்னாலும் நீங்கள் குறைவாகத்தான் சிந்திக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், திருமறை குர்ஆனில சொல்லி காட்டக்கூடிய செய்தி என்ன செய்யறோம் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இஸ்லாம் தீனா, இஸ்லாம் அல்லாத ஒரு மார்க்கத்தை யாராவது விரும்பினால், அது நல்லா இருக்கு, அங்க உள்ள கலாச்சாரம் இந்த ஸ்டைல நல்லா இருக்கு அப்படின்னு விரும்பினார் என்று சொன்னால் அது அவனிடம் இருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. வஹுவஃபில் ஆகிரத்தி மினல் ஹாசிரின், மறுமையிலே அவன் நஷ்டமடைந்தவனாக இருப்பான். அப்ப தீனுல் இஸ்லாம் தான் நாம் பின்பற்ற வேண்டிய மார்க்கம். அதை விட்டு விலகி செல்பவர்களுக்கு நரக நெருப்பு இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் கடுமையாக எச்சரிக்கை செய்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க,
அபுகலுன் நாசி இலல்லாஹி ஸலாஃபத்துன், மனிதர்களிலேயே அல்லாஹ்வின் மிக கடுமையான கோபத்திற்குரியவர்கள் 3 சாரார். அதுல முதல்ல யாருன்னு சொன்னா முல்ஹிதுன் ஃபில் ஹராமி, ஹரம் ஷரீஃபுடைய எல்லைக்குள்ள பெரும்பாவங்கள் செய்யக்கூடியவர். பெரும்பாவங்கள் அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரிய காரியம்தான். கொலை செய்வது, உபச்சாரம் செய்வது, மறு அருந்துவது, மோசடி செய்வது, இதெல்லாம் பெரிய பாவம் தான். ஹரம் ஷரீஃபுக்குடைய எல்லையை எடுத்து ஒருத்தன் அந்த புனிதத்தை மனதில் கொள்ளாமல் செய்கிறான் என்று சொன்னால் அவன் மீது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடுமையாக கோபம் கொள்கிறான். இஸ்லாமி சுன்னத்தல் ஜாஹிலியா, இஸ்லாத்தில் இருந்து கொண்டு அறியாமை கால கலாச்சாரத்தை விரும்புபவன். இஸ்லாமிய கலாச்சாரத்தை விட ஒரு சிறந்த கலாச்சாரம் பண்பாடு அவனுடைய மனதுக்கு அழகாக தோன்றியது என்று சொன்னால், அதை விரும்பினான் என்று சொன்னால் அவன் மீது அல்லாஹ் கடும் கோபமடைகிறான், கடுமையான கோபத்திற்குரியவனாக அவன் ஆளாகிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மூணாவது, ஒரு மனிதனுடைய அநியாயமா ஒருத்தனுடைய ரத்தத்தை சிந்துவதற்காக கொலை செய்ய தூண்டுவது, இதுவும் என்னது பெரும் பாவம் என்று சொல்லி இந்த 3 செய்திகளை நபிகள் நாயகம் சொல்றாங்க. அதுல இஸ்லாத்துக்கு வந்த பிறகு மற்ற கலாச்சாரங்களின் பக்கம் நாட்டம் கொள்வது கூடாது, அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. மீறி செஞ்சா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் தஷப்பஹ மின்ஹும், யாராவது மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், பிற சமுதாயத்திற்கு ஒப்பாக நடந்தால் அவர்களை சேர்ந்தவர்கள் தான். உலகத்துல வேணா இவர் அப்துல்லான்னு பேர் வச்சுட்டாரு, முஸ்லிமா இருக்காரு, எல்லா லிஸ்ட்லயும் ஒரு பேர் இருக்கு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டாரு, முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்வைக்கு முஸ்லிமாக இருப்பார். அல்லாஹ்வுடைய பார்வையில எப்படி இருப்பாரு? மறுமையில எழுப்பப்படும் பொழுது யாரோடு அவர் எழுப்பப்படுவார்? எந்த சமுதாயத்தை பின்பற்றி நடந்தாரோ அந்த சமுதாயத்தை சேர்ந்தவராகத்தான் அல்லாஹ்வுடைய பார்வையில் அவர் கருதப்படுவார். அவங்களோட தான் அல்லாஹ் அவரை எழுப்புவான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி என்ன செய்யறோம், நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப பிரமத கலாச்சாரம் அப்படின்னு சொன்னா அது என்ன, அதுக்கான வரையறை என்ன அப்படிங்கிறத நமக்கு மார்க்கம் தெளிவாக சொல்லி இருக்கிறது. அதுல முக்கியமான முதலாவது அம்சம் என்ன அப்படின்னு சொன்னா, வணக்க வழிபாடுகளிலும் நம்பிக்கைகளிலும் இணை வைப்பவர்களுக்கு ஒப்பாக நம்ம நடந்துகிறது. இதுதான் என்னது பிரமத கலாச்சாரம்ங்கிறதுல முக்கியமான அம்சம். உலக விஷயங்கள் இதுல வராது. வணக்க வழிபாடுகள், நம்பிக்கை, நம்ம மார்க்க விஷயத்தை நம்புறோம் இல்லையா, மத சம்பந்தப்பட்ட நம்பிக்கை இருக்குது இல்லையா, இது ரெண்டும் அவர்களை நாம பின்பற்றக்கூடாது, அவர்களுக்கு ஒப்பாக விடக்கூடாது. நபிகள் நாயகம் அவர்களுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் வாழுகிற காலத்திலே இது இஸ்லாத்திற்கு மாற்று மத கலாச்சாரம் புகுந்துவிடக் கூடாது, வந்துவிடக் கூடாது என்கின்ற விஷயத்திலே மிக கவனமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். உதாரணமாக சொல்வதாக இருந்தால் பாங்குடைய வரலாறு. பாங்கு சொல்றது எப்படி? அல்லாஹ் 5 நேர தொழுகையை கடமையாக ஆக்கிட்டா, மதீனாவுக்கு வந்தாச்சு, தொழக்கூடிய மக்கள்லாம் வந்துட்டாங்க, நேரத்தை பிக்ஸ் பண்ணணுமே, ஒவ்வொரு நேரத்துல சொல்லிட்டு தொழுதுட்டு இருந்தாங்க. எல்லோரும் வருவதற்கென்று ஒரு பொதுவான டயத்தை நேரத்தை நிர்ணயம் செய்து அதை எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது, அப்ப மசூரா நடக்குது, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சில பேர் என்ன சொல்றாங்க, தொழுகை நேரம் வந்தவொடனே ஒரு கொடி ஏத்தலாம், கொடி மேல ஏத்திட்டா என்ன ஆகும், எல்லாம் பார்ப்பாங்க, கொடி ஏத்தியாச்சு, ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கலாம், வாங்க கொடி ஏத்திட்டாங்க, தொழுகை போயிடலாம், தொழுகை முடிஞ்சவொடனே என்ன செய்யலாம், கொடியை இறக்கிடலாம் அப்படின்னு ஒரு யோசனை சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்க்கு இது பிடிக்கல, கொடி ஏத்துறது இல்ல அப்படிங்கிறாங்க. அது மாதிரி அடுத்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு பெரிய கொம்பை எடுத்து வச்சு ஊதலாம், ராணுவத்துல எல்லாம் ஊதுவாங்க இல்லையா பூன்னு சொல்லிட்டு, தொழுகை நேரம் வந்த பிறகு ஒரு கொம்பை எடுத்து வச்சு ஊதுவோம், அந்த சத்தத்தை கேட்டு மக்கள் எல்லாம் வருவாங்க அப்படின்னு யோசனை சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் இது யகூதிகளுடைய கலாச்சாரம். யகூதிகள் என்ன செய்வாங்க, அவர்களுடைய ஆலயங்களிலே வணக்க வழிபாடுகள் என்று சொல்லி கொம்பை வச்சு ஊதக்கூடிய வழக்கம் இருந்தது. நபிகள் நாயகம் காலத்திலேயே அது இருந்தது. இது என்ன செய்யலாம், வேண்டாம், அவங்க கலாச்சாரம் வேண்டாம். வேற யாரும் என்ன செய்யலாம், மணி அடிக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. தொழுகை நேரம் வந்துச்சுன்னு சொன்னா மணி அடிச்சோம் அப்படின்னு சொன்னா மக்கள்லாம் புரிஞ்சுக்குவாங்க, தொழுகை நேரம் வந்துருவாங்க. அது யாருடைய கலாச்சாரம்? நசாராக்களுடைய கலாச்சாரம். அவங்க தான் என்ன செய்வாங்க, ஆலயத்துல மணி அடிப்பாங்க. அவர்களுடைய வழிபாடு நடக்கக்கூடிய இடத்துல என்ன செய்யும், மணி இருக்கும். பள்ளிக்கூடத்துல மணி அடிக்கிறாங்க, அது வேற, அது இபாதத்து கிடையாது, டயத்துக்காக அடிக்கிறது, அது இபாதத்து கிடையாது, அந்த மணி வேற.
ஆலயத்துல அடிக்கிற மணி அதே மாதிரி நம்மளும் மணி வச்சு அடிச்சோம்னு சொன்னா கலாச்சாரம் வந்து தனித்துவமா இருக்காது, அதை செய்யக்கூடாது, வேணாம் அப்படிங்கிறாங்க. அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆலோசனை சொல்றாங்க. நெருப்ப மூட்டலாம் அப்படிங்கிறாங்க. நெருப்ப மூட்டி எரிச்சோம்னு சொன்னா புகை வரும், அதை பார்த்து மக்கள் வந்துருவாங்க. எதுவுமே திருப்தி அளிக்கல. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையோட போறாங்க, என்னதான் செய்யறது, இது மாதிரி என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி போகும்பொழுது அப்துல்லாஹ் இப்னு ஸைத் என்று சொல்லக்கூடிய நபி தோழர், நபிகள் நாயகம் அவர்கள் கவலைப்படுவதை பார்த்து அவரும் கவலைப்படுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கவலைப்படுகிறார்களே, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும் பொழுது கனவில் அவருக்கு பாங்குடைய வாசகங்கள் காட்டப்படுகிறது. அல்லாஹு அக்பர் என்று ஆரம்பித்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்று முடிகின்ற வரையிலான கனவுடைய அந்த வாசகங்களை, பாங்குடைய வாசகங்களை கனவில பார்க்கிறார். நபிகள் நாயகம் அவர்களிடத்திலே வந்து சொல்லுகிறார், அல்லாஹுடைய தூதரே, நான் அந்த விழிப்பு நிலையில் இருக்கும்போது, தூக்கத்துல கனவில் இருக்கும் பொழுது என்னிடம் வந்தார்கள், மலக்குகள் வந்தாங்க, அவர்கள் இந்த பாங்குடைய வாசகங்களை எனக்கு சொல்லி தந்தார்கள் என்று சொல்லி அவர் சொல்றார். இதே மாதிரி ஒரு கனவு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் காண்கிறார்கள். இதே மாதிரி ஒரு கனவு. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நானும் இது போன்ற ஒரு கனவை கண்டேன். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என்னிடம் சொல்வதை விட்டு முன்னை தடுத்தது எது? கனவு கண்டதுதான் என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, நீ ஏன் சொல்லல? இல்ல அப்துல்லா சொல்லிட்டாரு, அப்துல்லா பின் ஸைத் சொல்லிட்டாரு, அதனால வெட்கப்பட்டு கொண்டு நான் சொல்லாம இருந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, கும் யா பிலால், பிலாலை எழுவீராக, அப்துல்லா பின் ஸைத் எந்த வாசகங்களை சொல்கிறாரோ அந்த வாசகங்களை சொல்லி மக்களை தொழுகைக்காக அழைப்பீராக என்று சொல்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாங்கு சொல்கிறார்கள். அதிலிருந்துதான் இந்த பாங்குடைய நடைமுறை நமக்கு மார்க்கமாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தியை பார்க்கிறோம். அப்ப இதுல அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, கொடியேற்றுறது, கொம்ப வச்சு ஊதுறது, மணி அடிக்கிறது, நெருப்பு மூட்டுறது, இதெல்லாம் நிராகரிக்கிறார்கள். என்ன, இஸ்லாம் என்று சொன்னால் ஒரு தனித்துவம் இருக்க வேண்டும். மற்றவர்களை காப்பியடித்த மாதிரியான வணக்க வழிபாடுகள் இஸ்லாத்துல இருக்கக்கூடாது. அவர்களுக்கும் நமக்கும் வேறுபாடு இருக்க வேண்டும். வேறுபாடு இருக்க வேண்டும் என்பதை காட்டிலும் ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்க, அவர்களுக்கு ஆப்போசிட்டா செய்யுங்க, வேணா அப்படி செய்யுங்க சொல்லியிருக்காங்க. ஹாலிஃபுல் யஹூத், யஹூதுகளுக்கு யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள். அவர்கள் தொழுகையில வழிபாடுகள் செய்யும் பொழுது செருப்பணிந்தோ காலுறை அணிந்து தொழமாட்டார்கள், நீங்கள் செருப்பணிந்து தொழுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. நபிகள் நாயகம் காலத்துல பள்ளிவாசல் என்பது மண்தரை தானே, மண்தரையிலே தொழும் பொழுது செருப்பணிந்து தொழுவது நபி வழி. இன்னைக்கு நம்ம டைல்ஸ் போட்டிருக்கோம், இல்லைன்னா பாய் விரிச்சிருக்கோம், இந்த மாதிரி ஏற்பாடுகள் செஞ்சிருக்கோம். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல எப்படி இருந்தது, டைல்ஸ் இருந்ததா, சிமெண்ட் இருந்ததா? அவங்க மண்தரையில் தொழுதார்கள். அப்படி மண்தரையில் தொழும் பொழுது செருப்பணிந்து தொழுவது நபி வழியாக இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி தொழுந்திருக்காங்க. அது செருப்பு சுத்தமா இருக்கணும். நபிகள் நாயகம் செருப்பணிந்து தொழுகிறார்கள், சஹாபாக்களும் பின்னாலே பின்பற்றி தொழுகிறார்கள். தொழுது கொண்டிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் செருப்பை கழட்டி வீசுறாங்க, சஹாபாக்களும் கழட்டி வீசுறாங்க. தொழுகை முடிஞ்சு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய செருப்புல நஜீஸ் இருந்தது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கழட்டி வீசினேன், நீங்க ஏன் கழட்டி வீசினீங்க என்று சஹாபாக்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் என்கின்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்போ நாம் அணிந்திருக்கக்கூடிய செருப்பு சுத்தமாக இருந்தது என்று சொன்னால் அதை அணிந்து தொழுகை நடத்துவதில் எந்த விதமான தடையும் கிடையாது. ஒரு முசல்லாவில தொழுகிறோம், முசல்லாவில தொழும் போது செருப்போடு ஏறி இன்னும் தொழ முடியாது, அது என்ன ஆயிரும், அழுக்காயிரும். இது மாதிரி சந்தர்ப்பங்கள்ல நம்ம போட தேவையில்லை. மந்தரையில நம்ம தொழும் பொழுது செருப்பணியில் தொழுவது நபி வழியே. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஹாலிஃபுல் யஹூத், யஹூதுகளுக்கு மாறு செய்யுங்கள், அவர்களுடைய வணக்க வழிபாடு மாதிரி நம்முடைய வணக்க வழிபாடுகள் இருக்கக்கூடாது என்று சொல்லி அந்த நபி வழியை பேண வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்துறார்கள். அப்ப எந்த அளவுக்கு சொல்றாங்க, இஸ்லாமிய மார்க்கத்திற்கு என்று ஒரு தனிப்பட்ட கலாச்சாரம், தனிப்பட்ட அடையாளம், தனிப்பட்ட வழிபாடு இப்படி ஒரு அமைந்திருக்க வேண்டும், இந்த அமைப்பில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு பாடம் நடத்துகிறார்கள் என்கின்ற செய்தி என்ன செய்யறோம், நம்ம பார்க்கிறோம். அப்ப இது குறித்து தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, கடுமையாக எச்சரிக்கை செய்யறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, சஹாபாக்களை பார்த்துன்னு சொன்னா இந்த சமுதாயத்துக்கு உள்ள செய்தி தான், சஹாபாக்களுக்கு மட்டும் உள்ள செய்தி இல்ல. என்ன சொல்றாங்க, சுனனின் கபலக்கும் ஷிபிரமின் ஷிபிரி, நீங்கள் உங்களுக்கு முன் சென்றவர்களுடைய வழிமுறைகளை சாணுக்கு சான் திராயின் திராயின், முழத்துக்கு முழம் பின்பற்றுவீர்கள். எவ்வளவு எச்சரிக்கை இருந்தாலும் அதுல பார்த்தா உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குதான், ஃபாலோ பண்ணுவீங்க.
எந்த அளவுக்கு அவன் ஒரு உடம்புடைய பொந்துக்குள்ள நுழைஞ்சாலும் நீங்களும் போய் நுழைவீங்க. அவன் முட்டாள்தனமா ஒரு காரியத்தை செஞ்சாலும் இப்படி முட்டாள்தனமா செய்யறானே அப்படின்னு யோசிக்க மாட்டேங்கிறீங்க. உடம்பு பொந்துக்குள்ள போய் நுழையிறான மனுஷன் அதுக்குள்ள போய் நுழைய முடியுமா அப்படி யோசிக்க மாட்டீங்க. அவர்கள் செய்வதே நீங்கள் செய்வீர்கள் என்று சொல்றாங்க. இப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஃபமன், அல்லாஹ்வுடைய தூதரே, முன் வாழ்ந்தவர்கள் யாரு? அந்த யஹூதி நசாராக்களை சொல்றீங்களா, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் சொல்கிறீர்களா அப்படின்னு சொன்னா, ஃபமன், வேற யார சொல்ல போறேன், அவங்களைத்தான், அவர்களைத்தான் நீங்கள் என்ன செய்வீங்க, பின்பற்றுவீர்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி என்ன செய்யறோம், நம்ம பார்க்கிறோம். அது இன்னைக்கு அப்படித்தான் நடக்குது. ஒரு காலத்துல சவுதி அரேபியால நாங்களும் இருக்கும் பொழுது வியாழன் வெள்ளி என்பது விடுமுறையா இருந்தது. இன்னைக்கு பாருங்க, 100% அரபு நாடுகள் உட்பட சனி ஞாயிறு விடுமுறை. என்ன காரணம்? யகூதிகளுக்கு சனிக்கிழமை என்பது ஒரு வழிபாட்டுக்குரிய நாள், நசாராக்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை, நமக்கு வெள்ளிக்கிழமை வச்சிருந்தோம். அது என்ன ஆயிடுச்சு, சனி ஞாயிறு விடுமுறை எல்லா நாடுகள்லையும் அப்படி ஆயிரத்தை பார்க்கிறோம் கூடுமான வரைக்கும். அப்ப வெள்ளிக்கிழமை விடுமுறை இல்ல, ஜும்மா தொழுக அவசர அவசரமா ஒரு சடங்கு மாதிரி அது குறுகிய நேரத்திலே நிறைவேற்றி விட்டு செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கிறது. அப்ப அவர்களுடைய கலாச்சாரம் நமக்குள் திணிக்கப்பட்டிருக்கிறது. இது மார்க்க அடிப்படையில இந்த லீவு சரியா தப்பா அப்படி சொல்லவில்லை, நடைமுறையில எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா அவருடைய கலாச்சாரம் திணிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு நம்பிக்கைகளிலே பல்வேறு காரியங்களிலே அந்த விஷயங்களை எல்லாம் நம்ம பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரைக்கும் இஸ்லாமிய மார்க்கத்துடைய வழிபாடுகள், நெறிமுறைகள், கலாச்சாரங்கள், பண்பாடுகள் எல்லாம் தனித்து விளங்க வேண்டும், மற்றவர்களுக்கு ஒப்பாக போய்விடக் கூடாது என்பதிலே ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். உதாரணமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, சஹீஹ் முஸ்லிமில பதியப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை நோய்வாய்ப்படுறாங்க. நோய்வாய்ப்பட்டாலும் அவங்க நபியா இருக்கிறதுனால அவங்க தான் தொழ வைக்கணும். அப்ப உட்கார்ந்து தொழுறாங்க. அவர்களுக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நின்று நபிகள் நாயகத்துடைய அவங்க சொல்லக்கூடிய அந்த தக்பீரை சத்தமாக மக்களுக்கு எடுத்து சொல்றாங்க. அப்படி தொழுது கொண்டு இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்க்கிறாங்க. திரும்பி பார்த்தா ரஆனா கியாமன், நாங்கள் எல்லாம் நின்று தொழுவதை நிற்பதை பார்த்தார்கள். ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்காங்க, எல்லாம் பின்னால நிக்குது. உடனே என்ன செய்யறாங்க, செய்கை செய்யறாங்க, கையாலே உட்காருங்க நிக்காதீங்க என்று சொல்லி தொழுகையில் இருக்கும் பொழுதே செய்கை செய்யறாங்க. நாங்கள் சலாத்தை முடித்ததன் ஃபலம்மா சல்லம, சலாம் கொடுத்து முடிச்சோன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் சற்று நேரத்துக்கு முன்னால் பாரசீகர்கள் மற்றும் ரோமர்களுடைய செயலை செய்வதற்கு நெருங்கி விட்டீர்கள். இது இஸ்லாத்துடைய செயல் இல்லை. இமாம் உட்கார்ந்து தொழுதா நீங்கள் நிற்பது என்பது இஸ்லாமிய செயல் கிடையாது. பாரசீகர்களிடமும் ரோமர்களிடமும் அந்த கலாச்சாரம் இருந்தது. மன்னர்கள் உட்கார்ந்து இருக்கும் பொழுது, அரசர்கள் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவர்களுக்காக மக்கள் எழுந்து நிற்பார்கள், இது அவர்களுடைய பழக்கம். அதை நீங்கள் செய்வதற்கு நெருங்கி விட்டீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க சொன்னாங்க. அப்ப தொழுகைக்கு உள்ளேயும் சரி, தொழுகைக்கு வெளியேயும் சரி, யாருக்காகவும் நம்ம என்ன செய்யக்கூடாது, பணிவோடு எழுந்து நிற்க கூடாது. எழுந்து நிற்பது என்பது ஒரு இபாதத். மதிக்கிறதுங்கிறது வேற. ஆசிரியரை மதிக்கலாம், தந்தையை மதிக்கலாம், வயசுல மூத்தவரை மதிக்கலாம், அவங்க சொல்றதை கேட்கலாம், அவங்க சொல்றதுக்கு கட்டுப்படலாம், ஏவியதை செய்யலாம், இதெல்லாம் மதிப்பது. மதிப்பது என்பது வேறு, பணிவாக அவர்களை பார்த்த உடனே எழுவது என்பது வேறு. பணிவாக எழுந்து நிற்பது என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இது மார்க்கம் சொல்லுகிறது. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வகூமுலில்லாஹி கானிதீன், நீங்கள் பணிந்தவர்களாக அல்லாஹ்வுக்கு மட்டுமே நில்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பணிந்து எழுந்து நிற்பது, ஒருவரை பார்த்த உடனே எழுவது என்பது அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் சொன்னாங்க, யார் பிறர் எழுந்து நிற்பது யாருக்கு மகிழ்ச்சி அளிக்குமோ அவர் நரகத்தை தன்னுடைய இருப்பிடமாக ஆக்கிக் கொள்ளட்டும். அடுத்தவர்களுக்காக எந்திரிச்சீங்கன்னா சந்தோஷம் வருதா உங்களுக்கு இருப்பிடம் நரகம் தான். சஹாபாக்களை சொல்றாங்க, உலகத்துல எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை விட பிரியமான எவரும் கிடையாது, ஆனாலும் நபிகள் நாயகம் அவர்கள் வரும்போது நாங்கள் எழுந்து நிற்க மாட்டோம், காரணம் அதை அவர்கள் கடுமையாக வெறுப்பார்கள் என்று சொன்னார்கள். அப்ப எழுந்து நிற்பது என்பது இஸ்லாமிய கலாச்சாரம் இல்லை. சில பேர் இந்த ஷைகுமார்கள், முரீதுகள் என்று சொல்லக்கூடியவங்க என்ன செய்வாங்க, எழுந்து நிக்கலாமா. இன்னைக்கு ஒருத்தரை பார்த்து எழுந்து நிற்கவில்லை என்று சொன்னால்
அது அவமரியாதை செய்து விட்டதாக இன்றைக்கு கருதப்படுகிறது. வாத்தியாரை பார்த்தா எந்திரிக்கல, அது ஒரு பெரிய குற்றம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. ஆனால் இஸ்லாம் சொல்லுகிறது எழுந்து நிற்பது என்பது வணக்கம், இறைவனுக்குரிய ஒரு வணக்கம். சாதாரணமா நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வருகிறார், எழுந்து போய் ஆரத்தழுவி வரவேற்கிறோம். சில பேர் இதை ஆதாரமாக காட்டுவார்கள். எழுந்து போய் வரவேற்பதுங்கிறது வேற. எழுந்து போயிட்டு நீங்க அவர் வீட்டுக்கு போனா அவர் எழுந்து நிற்பார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பார்ப்பதற்காக அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்தார்கள் என்று சொன்னால் எழுந்து போய் வரவேற்பார்கள். கைகளிலே எழுந்து போய் வரவேற்று கைகளிலே முத்தமிடுவார்கள். சில நேரங்களில் நெற்றியிலே முத்தமிடுவார்கள், வரவேற்பார்கள் என்றெல்லாம் வந்திருக்கிறது. அப்ப வரவேற்பது என்பது வேற. ஒரு முக்கியமான ஆள் நம்ம வீட்டுக்கு வர்றாரு, முக்கிய பிரமுகர் வருகிறார், அப்ப அவரை போய் எழுந்து நின்று நம்ம வரவேற்கத்தான் வேண்டும். நபிகள் நாயகம் காலத்திலே ஒரு நபித்தோழர் அவர் வியாதியுற்ற நிலையிலே பள்ளிவாசலுக்கு அழைத்து வரப்படுகிறார். சஹாபாக்களை பார்த்து நபிகள் நாயகம் சொன்னாங்க, கூமு எல்லாம் செய்திக்கும், உங்களுடைய தலைவரிடம் எழுந்து சொல்வீராக, பள்ளிவாசலுக்குள்ள அவர்கள் அழைத்து வாருங்கள் என்று சொல்லி எழுந்து போய் அழைத்து வரும்படி பணித்தார்கள் என்கின்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப எழுந்து நிற்பது என்பது அது இபாதத். நம்ம எழுந்து சென்று வரவேற்பது என்பது அது அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். இதை நம்ம என்ன செய்யணும்? அதனாலதான் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, உங்களுடைய இமாம் உட்கார்ந்து தொழுவார்னு சொன்னா நீங்களும் உட்கார்ந்து தொழுங்க, அவர் நின்று தொழுதா நீங்களும் நின்று தொழுங்க. பெரும்பாலும் நமக்கு இந்த நிலைமை வராது. இமாம உட்கார்ற நிலைமைக்கு என்ன செய்வோம், வேற ஆளை தொலை வைக்க சொல்லிடுவோம். நபிகள் நாயகம் காலத்துல அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்கின்ற அந்தஸ்தின் அடிப்படையில் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த மாதிரி தொழுவதற்கு அனுமதி கொடுத்தாங்க. கடைசி காலத்துல இவங்க ஒரு சின்ன மாறுதல் செஞ்சாங்க. நபிகள் நாயகம் அவங்க வியாதியுற்ற நேரத்துல பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. 2 தோழர்களுடைய தோள்களில் கைகளை போட்டுக்கொண்டு கால்கள் தரையில ஈடுபட்ட நிலையில வந்தாங்க. அப்ப உட்கார்ந்து அபூபக்கர் தொலை வைக்க போனாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்தோன்னு விளைவிட்டாங்க. ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து தொலை வைத்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வலதுபுறமாக நின்று அவர்களுடைய தக்பீரை மக்களுக்கு எடுத்து உரத்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். சஹாபாக்களும் நின்று தொழுதார்கள். அப்ப அபூபக்கர் அவர்கள் பின்னால நின்று தொழுத போது அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தாங்க. வலதுபுறமாக நின்று தொழுத பொழுது பின்னாலே நிற்பவர்கள் நின்று தொழும் பொழுது அதை அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதித்தார்கள் என்கின்ற செய்தி என்ன செய்யறோம், நம்ம பார்க்கிறோம். அப்ப இது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, இது ரோமர்களுடைய பாரசீகர்களுடைய கலாச்சாரம், அப்படி நீங்க செய்யாதீங்க என்று சொல்லி எல்லா விஷயங்களிலும் இஸ்லாத்துடைய தனித்தன்மையை அல்லாஹ்வுடைய தூதர் நிலைநாட்டி இருக்கிறார்கள். வேதக்காரர்களுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள், அவர்கள் சகர் உணவு சாப்பிடுவதில்லை, நீங்கள் சகர் உணவு சாப்பிடுங்கள், அது சுன்னத்தை அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் இப்ப நம்ம உதாரணமா இறைச்சிக்காக பிராணிகளா இருக்கும்போது என்ன செய்வோம், எல்லார் வீட்லயும் கத்தி இருக்கும். ரசூலுல்லாஹ் காலத்துல கத்தி எல்லாம் எல்லாருக்கிட்டையும் கத்தி இருக்காது. அப்ப கேட்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதரே, அப்ப கூர்மையான பொருளால், கூர்மையான கல்லால், கூர்மையான மரத்தால், கூர்மையான பொருட்களால் பிராணிகளை அறுக்கலாமா? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அறுக்கலாம், ரத்தத்தை பீச்சி அடிக்கணும், அதுதான் நிபந்தனை. கூர்மையான பொருட்களால் என்ன செய்யலாம், அது அறுக்கலாம். ஆனா என்ன செஞ்சிடாதீங்க, பல்லால் கடித்து ரத்தத்தை வெளியேற்றிடாதீங்க. பல்லு என்பது என்னது, எலும்பு. நெகத்தால் நீங்க என்ன செய்யக்கூடாது, அந்த காலத்துல அந்த வழக்கம் இருந்தது. நெகத்தால பிராணியை கீறி ரத்தத்தை வெளியேற்றி அப்படியே சாப்பிடுவாங்க. அதை நீங்க செய்யாதீங்க, காரணம் அது அபிசீனியர்களுடைய பழக்கம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அபிசீனியர்கள் அந்த மாதிரி நீங்க என்ன செய்துவிடக் கூடாது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்தி என்ன செய்யறோம், நம்ம பார்க்கிறோம். அப்ப இஸ்லாமிய மார்க்கம் வணக்கம் என்று வரும்பொழுது, வழிபாடு என்று வரும்பொழுது, நம்பிக்கை என்று வரும்பொழுது அதுல மார்க்கம் என்ன வழிமுறையை காட்டி இருக்கிறதோ அதைத்தான் நம்ம பின்பற்றி நடக்க வேண்டும். அதை விட்டு மற்றவர்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு, நடைமுறைகளுக்கு, பண்பாடுகள், கலாச்சாரங்களுக்கு நம்ம போய்விடக் கூடாது. அதை பார்த்து நாம் ஆசைப்படுவது தடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி செயல்படுவதை அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள், தடுத்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு தனித்தன்மையோடு இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக நாம் ஆக வேண்டும் என்று கூறி என் முதல் உரையை நிறைவு செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாம் என்கின்ற
மிகப்பெரிய நியமத்தை, அருட்கொடையை நமக்கெல்லாம் மார்க்கமாக தந்திருக்கின்றான். மனிதர்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அனைத்தையும் அறிந்தவனாகிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்திலே நமக்கு தந்திருக்கின்றான். இந்த மார்க்கத்தை நாம் பின்பற்றி நடக்கும் பொழுது பல்வேறு எச்சரிக்கைகளை அல்லாஹ்வுடைய தூதர் காரண காரியங்களோடு நமக்கு விளக்கமாக பல விஷயங்களிலே சொல்லி தந்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் நம்ம இந்த வழியிலே சரியாக நடந்து செல்ல வேண்டும். இதை தெளிவாக உணர்ந்தவர்களாக, புரிந்தவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்துல வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன், ஒரு விழா, ஒரு விருந்து என்று சொன்னால் அது மாதிரியான தருணங்களிலே இஸ்லாமிய கலாச்சாரங்கள் புறக்கணிக்கப்பட்டு, புறந்தள்ளப்பட்டு, மாற்றார்களுடைய அந்த நடைமுறைகள் அதிகமாக பின்பற்றப்படுவதை கண்கூடாக நம்ம பார்க்கிறோம். அதற்கு என்ன காரணம்? இஸ்லாம் என்ன சொல்லி இருக்கிறது, இதை நாம் பின்பற்றினால் எத்தகைய விளைவுகள் ஏற்படும், அல்லாஹ் இதை எப்படி எடுத்துக்கொள்வான் என்கின்ற தெளிவான அறிவு மக்களுக்கு இல்லாததுதான் காரணம். அது தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா பிறந்த நாள் வருமா, கல்யாண நாள் வருமா, சடங்குகள் வருமா, சம்பிரதாயங்கள் வருமா, பூப்பெய்திய விழா நடக்குமா, வளைகாப்பு விழாக்கள்லாம் நடக்குமா? இதெல்லாம் ஏன் நடக்கிறது, எப்படி வந்தது என்று சொன்னால் இது அனுமதிக்கப்பட்டதாக மக்கள் கருதுகிறார்கள். இது தப்பு கிடையாது, இது பாவம் கிடையாது. இதெல்லாம் அல்லாஹ் பாவம் இருக்கா? திருடுறது பாவம், பொய் சொல்றது பாவம், தொழுகை விடுறது பாவம், அடுத்த சொத்தை அபகரிக்கிறது பாவம். இதுல என்ன பாவம் இருக்கு? இது ஒரு நல்ல சந்தோஷமான காரியத்தை தானே நம்ம செய்யறோம் என்று சொல்லி மக்கள் நினைக்கின்ற காரணத்தாலதான் என்ன செய்யறாங்க, இது சர்வசாதாரணமாக பகிரங்கமாக ஊரை கூட்டி, உறவுகளை கூட்டி, அறிஞர்களை கூட்டி, பெரியவர்களை கூட்டி இது மாதிரியான விழாக்கள் நடத்தப்படுகிறது. அப்ப இதெல்லாம் நம்ம தெளிவாக அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் அதிலிருந்து நம்ம விலகி இருக்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகைக்கு கூட என்ன சொல்றாங்க, ஒருத்தர் சுபருடைய தொழுகையை தொழுகிறாரு, அதுக்கு பிறகு எந்த தொழுகையும் கிடையாது. அசருடைய தொழுகையை தொழுகிறாரு, அதற்கு பிறகு எந்த தொழுகையும் கிடையாது. சுபகுடைய தொழுகையை வளமையாக தொழக்கூடிய ஒருவர் திடீர்னு ஒரு நாள் ஏதோ ஒரு காரணத்தால் தாமதமாகி விட்டது, பர்ல தொழுதாரு, சுண்ண தொழ முடியல, சுபுவுக்கு பிறகு அதை தொழுவதற்கு அனுமதி இருக்கிறது. அதே போல லுஹருடைய தொழுகையை வளமையாக தொழக்கூடிய ஒருவர் லுஹருடைய முன் சுண்ணத்தையே பின் சுண்ணத்தையே தொழாமல் ஏதோ ஒரு காரணத்தால் விட்டுவிட்டார் என்று சொன்னால் அசருடைய தொழுகைக்கு பின்னால் அதை தொழுவதற்கு ஒரு அனுமதியை அல்லாஹ்வுடைய தூதர் தந்திருக்கிறார்கள். இதை தவிர்த்து அந்த சூரியன் உதயமாக கூடிய நேரத்துல நீ தொழாத. சூரியன் உதயமாக கூடிய நேரத்துல ஒருத்தர் சுபுடைய தொழுகைக்கு ரொம்ப தாமதமா வந்துட்டாரு, சூரியன் உதயமாக ஆரம்பித்து விட்டது, அவருக்கு என்ன சொல்றாங்க, எவர் சுபுடைய ஒரு ரக்காத்தை அடைந்து கொண்டாரோ அவர் சுபுகு தொழுகையை அடைந்து கொண்டார். 2 ரக்காத்து சுபுகு தொழுகிறாங்க, ஒரு ரக்காத்து சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால தொழுவிட்டோம், இன்னொரு ரக்காத்து தொழும் போது சூரியன் உதிக்கிறது, தடை செய்யப்பட்ட நேரத்தை அடைந்து விட்டோம். அந்த நேரத்துல என்ன செய்யறாங்க, ஒரு ரக்காத்து கிடைச்சிருச்சு இல்ல, அப்போ சுபுகு தொழுகை கிடைச்சது. சூரியன் மறைவதற்கும் அப்படித்தான், அசருடைய நேரத்துக்கு யார் சூரியன் மறைவதற்கு முன்னால் அசருடைய ஒரு ரக்காத்தை அடைந்து விட்டாரோ அவர் அசர் தொழுகையை பெற்றுக் கொண்டார். அந்த கடைசி நேரத்துல கொஞ்ச நேரம் இது வளமையாக்கிடக்கூடாது. அது நிர்பந்தமான நிலையில ஒருத்தர் தவற விட்டு விட்டார் என்று சொன்னால் இந்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பொதுவா என்ன சொல்றாங்க, சுபுஹுக்கு பிறகும் அந்த அசருக்கு பிறகும் தொழுகை கிடையாது. என்ன காரணம் சொல்றாங்க, ஷைத்தானுடைய 2 கொம்புகளுக்கு இடையில சூரியன் உதயமாகுது அப்படிங்கிறாங்க. ஷைத்தான் என்ன செய்வான், அந்த நேரத்துல சூரியன் உதயமாகும் பொழுது அந்த திசையில போய் நின்னுக்குவான். அவனுக்கு 2 கொம்புகள் இருக்கும். அப்ப சூரியன் உதிக்கும் பொழுது அவனுடைய 2 கொம்புகளுக்கு இடையே சூரியன் உதிக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தெரியும். அந்த நேரத்தில் குஃபார்கள் சுஜூது செய்கிறார்கள். அந்த சூரியனை வணங்கக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்க, அந்த நேரத்துல சஜிதா செய்வாங்க. அது சைத்தானுக்கு சஜிதா செய்வதற்கு ஒப்பாக போய் விடுகிறது. அவன் தான் முன்னால போய் நிற்கிறான. சூரியன் மறையும் போது அப்படித்தான் போய் நின்னுக்குவான். அந்த திசையில அவனோட 2 கொம்புகளுக்கு மத்தியிலே சூரியன் மறைகின்ற ஒரு தோற்றம் தெரியும். அந்த நேரத்தில் அதை வணங்கக்கூடியவர்கள் அவனை வணங்கிய ஒரு தோற்றம் ஏற்படுகிறது. அந்த மாதிரி அவன் ஆக்கிடுவான். அந்த நேரத்தில் நீங்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அவர்களுடைய கலாச்சாரத்தை, அவர்களுடைய வழிபாடுகளை அதுக்கு ஒப்பான நேரத்தில் என்ன செய்யாதீங்க, நீங்கள் செய்யாதீர்கள் என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கத்துடைய நடைமுறைகளை வேறுபடுத்தி, விரிவுபடுத்தி, தெளிவாக்கி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு தந்திருக்கிறார்கள். இதுல நம்ம என்ன செய்யக்கூடாது, அலட்சியமாக இருந்து விடக்கூடாது. சிறுக்கு எப்படி நம்ம கவனம் எடுக்கிறோமோ, சுபத்தை கவனம் எடுக்கிறோமோ, அதுபோல இந்த விஷயங்களையும் நம்ம கவனம் எடுத்து இதுல சரியான முறையில் நடந்து
அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடிய மக்களாக நாம் ஆக வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.